இன்றைக்கி வீடியோவில் நம்ம ப்ளவுஸ் பட்டி தனியாக மார்க் பண்ணி அளவெடுத்து கட் பண்ணுறது எப்படின்றத சொல்கிறேன். நான் பிஏ, பிஎடு, எம்ஏ, எம்எடு, எம்ஃபில், பிஹெச்டி இந்த மாதிரி நான் நிறைய படிச்சுட்ருக்கேன். படிச்சுட்டு டெய்லரிங் கிளாஸ் வந்தால் நீ இவ்வளோ படிச்சுட்டு டெய்லரிங் கிளாஸ் போகிறேம்மா அப்படின்ட்டு எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. அதனால் என்னால் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில ஸ்டூடெண்ட்டுங்கெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவங்க சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நமக்கு தேவை, அதாவது நான் என்னன்றேன்னா, நீ என்ன படிச்சுருந்தாலும் நமக்கு தேவை ட்ரெஸ்ஸு கட்டாயம் தேவை. ட்ரெஸ்ஸு போடாத யாராவது இருக்க முடியுங்களா? அதனால் நம்ம தேவையை நம்ம நிறைவேற்றிக்கிறதுக்காவது நம்ம வரணும். ஒன்று. ரெண்டாவது, வேலை வாய்ப்பு நம்ம உருவாக்கிக்கலாம். நம்ம இன்னொருத்தருக்கு வேலையை கொடுக்கலாம். நம்ம இதில் முதலாளி ஆகலாம். இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எதில் இருக்குது? டெய்லரிங்கில் தான் இருக்குது. யோசிச்சு பாருங்கள். கடவுளுக்கே கூட ட்ரெஸ்ஸு டெய்லர் தாங்க தைக்கிறோங்க. அதனால் இந்த டெய்லர் ஃபீல்டுன்றது எல்லா தரப்பினருக்கும் தேவையானது தான். நம்ம என்ன வேலையில் இருந்தால் என்ன, நம்ம எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தால் என்ன, எவ்வளோ படிச்சிருந்தா என்ன, படிப்புன்றது அறிவை வளர்த்துக்கிறதுக்கு, வேலைன்றது நம்மளுடைய தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு. அதுக்கு வேலை வாய்ப்பு கட்டாயம் தேவை. நம்ம படிச்சுட்டு நம்ம வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் உட்காந்துருந்தாங்கன்னா நம்மளை என்ன சொல்லுவாங்க? நம்ம எவ்வளோனா படிச்சுருக்கட்டும், டாக்டரேட் வாங்கட்டும், எல்லா பட்டங்களும் வாங்கட்டும், பட்டத்தை வாங்கிட்டு வேலை இருந்தால் உட்காந்துதான் நம்ம என்ன சொல்லுவாங்க? தண்டசோறுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு முடிவு. நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கு டெய்லரிங்கிறது லேடிஸுங்களுக்கு ரொம்ப தேவையான ஒன்று. ஏன்னா ட்ரெஸ்ஸு போடாத யாராவது இருக்காங்களாங்க? யோசிச்சு பாருங்கள். ட்ரெஸ் இல்லாமல் யாரும், எல்லாருக்குமே சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துடலாம். ஆனால் ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியாது. ட்ரெஸ்ஸுன்றது அன்னன்னைக்கு ஒரு டிசைனில் ஒரு மாடலில் போடணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படின்றப்ப கட்டாயம் அந்த இது தேவை இருக்குது இல்லையா நம்மளுக்கு? பாருங்கள், அந்த பட்டி எப்படி அளவிறக்கிறதுன்னு பாருங்கள். அதை நான் சொல்லித்தரேன். பட்டிக்கு முதல்ல நம்ம அந்த பட்டியில் முதல் ப்ளவுஸினுடைய சுற்றளவு, நம்ம பாடி சுற்றளவு எடுப்போம் இல்லைங்களா ப்ளவுஸில், அந்த சுற்றளவு தான் மொத்த பட்டியினுடைய சுற்றளவு. 12 சென்டிமீட்டர் ஒரு பாடியின் சுற்றளவுன்னா அந்த பட்டியினுடைய அளவும் 12 வைக்கணும். அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி வேணுன்னா 11 வைக்கலாம், இல்லை 12 கூட வச்சுக்கலாம். நம்மளுக்கு மிச்சம் வரதை கட் பண்ணி போட்டுடலாம். மொத்த உயரம்ன்றது இந்த சைடு உயரம், இந்த சைடில் வருது பார்த்திங்களா? இந்த உயரம் மொத்த உயரம் இதுதான் 4 சென்டிமீட்டர். இதுதான் இது. இந்த மொத்த சுற்றளவு இங்கிருந்து கிடக்கிற இந்த லென்த்து, இந்த சுற்றளவு தான் மொத்த சுற்றளவு. இந்த மிடில் அளவு வருது பார்த்திங்களா? நடுவில் வருது இல்லைங்களா? இதுதான் இந்த மிடில் அளவு நடுவில் வரத சுற்றளவு 3 சென்டிமீட்டர் இங்கே எடுத்துக்கணும். இந்த லாஸ்ட் எண்டில் வர்றது 3.5 சென்டிமீட்டர். இதை எடுத்து நம்ம மார்க் பண்ணாங்கன்னா இந்த ஷேப்பில் வரும். இதுதான் பட்டி ஷேப்பு. இது ஆல்ரெடி நம்ம கட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த ஷேப்பில் வரும். கட் பண்ணால் நம்ம வரையும் போது நம்மளுக்கு பாருங்கள் இந்த ஷேப்பில் தெரியுதுங்களா? வரையும் போது சேம் இந்த ஷேப் தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஷேப்பில் தான் இது தெரியும். இதுதான் பட்டி. நம்ம பட்டி வரைகிற முறை இப்படி தான் வரைஞ்சி கட் பண்ணணும். நீங்களும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு யோசனை இல்லாமல் நீங்கள் உங்கள் தேவையை நீங்கள் தான் நிறைவேற்றிக்கணுங்க. நம்ம அப்படியே நம்ம ஒன்று எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் ஒரு டெய்லர் கட்ட தைச்சிக்கிறேன், எனக்கு எல்லா பொருளாதாரத்தையும் நான் சிறப்பாக்குறேன் அப்படின்னு நினச்சாலும் நம்மளுக்கு சிறப்பாக தைச்சி தர டெய்லர் எங்கே இருக்காங்க? சப்போஸ் அப்படியே தேடி ஒரு டெய்லரை பிடிச்சாலும் நம்ம விரும்புகிற மாதிரி அவங்க தைச்சி தராங்களா? நம்ம போய் அவங்களுக்கு சொல்லவும் முடியல. அப்படியே சொன்னாலும் கூட ஒரு ப்ளவுஸ் கரெக்டாக தைச்சா இன்னொரு ப்ளவுஸில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும். அதனால் இது ஒரு நல்ல ஃபீல்டு. இதை நீங்கள் தேர்ந்தெடுங்க. நீங்கள் இதை கற்றுக்கோங்க.